அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சீக்யூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பக்கோடா செய்ய போகிறோம். நிறைய பேர் எப்படி செய்வாங்கன்னா, சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சோம்னா நிறைய பேர் இருக்கிற இடத்துல பத்தாமல் போயிடும். ஸோ எல்லாருக்குமே வேணும், பவுல் நிறைய வேணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் பல்ஸ் மூடில் 2 தடவை சுற்றி எடுத்தால் போதும். இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இல்லாமல் தரண்டு இருந்தால் போட்டு போதும். பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிடாதீங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து அரைச்சி பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும், பேஸ்ட்டு மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லிக்கீரை, கொஞ்சம் கருவேப்பிலை, கடல மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாவு பொருள்லாம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கோடாவுக்கு வந்து எப்பவுமே நீட்டமாக தான் நம்ம அறிவோம். அந்த மெத்தடில் தான் நான் ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நீட்டமாக பிடிக்கலன்னா கட்டமாக அரைஞ்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இதை ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கோழி மசாலா சேர்த்துருக்கேன். ஆச்சி கோழி மசாலா கூட நல்லாயிருக்கும், அது சேர்த்துக்கோங்க. இப்போ இதான் முக்கியமானது பக்கோடாக்கே. நல்லா 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம மசாலா மாவு பொருள்லாம் சேர்த்ததுனால ஏற்கனவே ட்ரையாக தான் இருக்குது. இதில் இன்னும் நம்ம எண்ணெயை காய்ச்சி ஊற்றும் போது நல்ல கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா பக்கோடா போட்டு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா வந்து சூடாகணும் எண்ணெய். இந்த மாதிரி போடும் போது இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். அப்போ தான் எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு. அழகாக நீங்கள் போட்டு எடுத்துடலாம். ஆனால் ஒரு பெரட்டும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியில் வந்து மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நான் இதை உங்கள்கிட்ட எடுத்து நான் பிரித்து காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலுமே உங்கள் எல்லார் வாயிலையுமே இது போகும். அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம அரிஞ்சு போடும்போது சீக்கிரமாகவே காலியாயிடும், அது சிக்கனாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், வெளியில் தான் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். ஸோ நான் எடுத்த சிக்கனோட அளவு வந்து கொஞ்சமாக தான் எடுத்தேன். ஆனால் நல்லா நமக்கு பவுல் நிறையா கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது பக்கோடா. டக்குன்னு காலி ஆகிடுச்சு இது கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.